ரிசப்ஷன் பப்ளிக் மத்தியில் எப்படி இருக்கு சார்? விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 years ஆச்சு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு அவருக்கு வந்து முதல்லாம் ரிசப்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஓகே, ஆனால் மெல்ல மெல்ல இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு கூட்டம் நடத்தும் போதும் அவர் வெளில வந்து அவர் பேசுறது என்ன பேசுறாரு, அவர் என்ன யாருக்கு ஆதரவு அளிக்கிறார் அதெல்லாம் விட்டுருங்க. அவர் அப்பியரன்ஸ் ஒரு அப்பியரன்ஸும் போதும் அவருக்கு வாக்கு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அதாவது ஏப்ரல் மாதம் நாங்கள் ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறோம். அந்த கருத்து கணிப்பை நான் வந்து 9% வரும்னு சொன்னேன். நான் அதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் பியூர்லி பேஸ்ட் ஆன் நம்ம அனாலிசிஸ் ஒரு சில சின்ன சின்ன சர்வே எல்லாம் பண்ணதில் நான் வந்து ஆனந்த் கிட்டே சொன்னேன் 4-6% தாண்ட மாட்டார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 9%க்கு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, 9% வாங்குவார் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு நான் சொல்றேங்க, அவர் மினிமம் 80 லட்சம் வாக்குகளை பெறுவார். ஆன் த அவுட்டர் சைடு இன்னைக்கு தேர்தல் நடந்தால் 1,06,00,000 வாக்கு எடுப்பார். சம்வேர் அரௌண்ட் 94 lakhs ஓட்டு அவர் வந்தாருன்னா அவருக்கு வந்து 22% வரும். அது நான் சொல்றது 4.39 crore ஓட்டர்ஸ் ஓட்டு போடுவாங்க. அதுல 80 லட்சங்கிறது லோயஸ்ட், 1.06ங்கிறது ஹையஸ்ட், மிட் பாயிண்ட் 94 lakhs அதுக்கு வருது அவருக்கு. அந்த டிராக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏப்ரல் மாசம் சொன்னதை மே மாசம் 2-3 யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஒரே வாரத்தில் பல்ட்டி அடிக்கிறீங்களா நிறைய பேர் கேட்டாங்க சோஷியல் மீடியால. இது ஒரு வாரம் கிடையாது. ஏப்ரல் மாச சூழ்நிலை 9%, ஜூன் மாச சூழ்நிலை 22%. காலம் கடக்க கடக்க அவருடைய வாக்குகள் அதிகமாக தான் ஆகுது. அது நீங்க இந்த ஜனம் டிவி இந்த கருத்து கணிப்பு என்னோட கிடையாது, நீங்களா இன்டர்னலா கண்டக்ட் பண்ணது. அதனால அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதுல 60% to 80% உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து விஜய்க்கு போறது தயாரா இருக்காங்க.